பீச்சில் இருந்ததை எடுத்து கொண்டு போய் குப்பமேட்டில் போட்டது யார் தெரியுமா? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திருமதியில் செல்வி ஜெயலலிதா அவர்கள். புரியுதா? அப்படிப்பட்ட அவங்க கட்சியில் அவங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது எங்களுடைய சேகர் பாபுவை பற்றி சொல்கிறதுக்கு? யாருடைய சேகர் பாபு? யாருடைய சேகர் பாபு? எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சேகர். அதுக்கு முன்னாடி யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அது பேர் துரோகம் கிடையாது. இங்க பாரு, நீங்க பேசக்கூடாது. ஆனா அதிமுக இருந்து ஓடுற எல்லா திமுக தான் வந்து சேருது. ஏன் அப்படி? டேய், நாங்க தலைமைடா. எது தலைமை? நாங்க தான் பிச்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு போனாலும் பிடிச்சு இழுத்துறது. அது மாதிரி எல்லா நதிகளும் எல்லா கட்சி தொண்டர்களும் எங்கள்கிட்ட வந்து ஐக்கியமாயிடுறாங்க. அவ்வளவுதான். நீங்க எப்படி என்ன பெரிய காந்தமோ? நாங்க தான் வந்து திராவிடத்தினுடைய அடிக்கோலை. நாங்க தான். திராவிடம்னா என்ன? திராவிடம்னா என்ன? இந்த திராவிட நாடு, இது திராவிட நாடு, இதுதான். நாங்க திராவிடமே இல்லன்றா. அப்புறம் நீ சொன்னா சரியாயிடுமாடா? நான் சொல்றேன்டா. நீங்க சொன்னா சரியாயிடும். நான் சொன்னா சரியா இருக்கும். ஏன்னா நீங்க என்ன தெலுங்கர்? புதுச்சேரியில அவனே சீஃப் மினிஸ்டர் வரட்டும்டா. அப்ப ஒத்துக்கிறீங்களா? இது சரியில்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? இங்க பாருங்க ஐயா, அப்ப மக்கள் வாக்களிச்சா கரெக்டா பேசுங்கன்னு திரும்ப அப்ப விஜய் சிஎம் ஆயிட்டாருனா, இங்க ஜெயிச்சிட்டாருனா ஓட் பேசிங் கரெக்டா இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். அதை மட்டும் ஒத்துக்கிறீங்க. 2020 நீங்க ஜெயிச்சப்ப ஏன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறீங்க? என்ன பிராங்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஆமா, என்னையா நீ கேக்குற? நீ சொல்ற, நான் சொல்றேன். நீ சொல்றது நான் திரும்ப திரும்ப தானே சொல்லணும். நான் கிளிப்பில்ல தானே. கரெக்டா சொல்லுவீங்களா? விஜய் சிஎம் ஆக பொறுப்பேற்பார். விஜய் சிஎம் பொறுப்பேற்க மாட்டார். என்ன கிளிப்பில்லைன்னு சொன்னீங்க, மாத்தி பேசுறீங்க. ஆமா, நீ என்ன சொன்ன? விஜய் சிஎம் ஆக பொறுப்பு ஏற்பார். விஜய் சிஎம் ஆக பொறுப்பு ஏற்க மாட்டார். தப்பான கிளியா இருக்கேது. ஆமா, கிளிக்கு ரெக்க வெட்டன வெட்டு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு, அதாவது சேகர் பாபு அவர்கள் வந்து அவருக்கு அடையாளம் கொடுத்ததே வந்து அதிமுக தான். ஸோ அதிமுகவுக்கு யார் துரோகம் செய்ய நினைச்சாலும் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இதை பத்தி 21வது நூற்றாண்டின் ஈடு இணையற்ற ஒரு ஜோக் அடிச்சிருக்காரு. இறந்து போய் சமாதியில் போய் எல்லாம் புழுத்து அழுகி போய் ஒன்றுமே இருக்காது, வெறும் எலும்பு கூட இருக்குமா இல்லையான்னு தெரியல. அவங்க வந்து இவருக்கு வந்து சாபம் கொடுக்க போகிறாங்களா, இல்லை இவர் சாபம் கொடுக்குறாரா? இவர் என்ன யோக்கியம் சொன்னா வேணா பழிக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கற்பு கரசி சொன்னால் அது பழிக்கும்பாங்க. என்ன காரணம்னா, அந்த காலத்தில் பாண்டிய மன்னனுக்கிட்ட இந்த கற்பு கரசி பற்றட்டும் பாண்டிய நாடு எங்கும் தீ பற்றட்டும் சொன்ன உடனே அந்த அரண்மனை எல்லாம் இடிஞ்சு விழுந்து எங்கே பார்த்தாலும் சென்னை மாநகரம்லாம் தீ பிடிச்சி இருந்துச்சான். அதனால தான் அவள் கற்பு கரசி கண்ணகின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காகத்தான் எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் கூட அந்த கண்ணகிக்கு செலவச்சாரு சென்னையில். புரியுதுங்களா? அந்த சிலையவே தோண்டி கொண்டுட்டு போய் குப்பை மேட்டில் போட்டது யார் தெரியுமா? கற்பு கரசி கண்ணகியுடைய சிலையை பீச்சில் இருந்ததை எடுத்து கொண்டு போய் குப்பமேட்டில் போட்டது யார் தெரியுமா? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திருமதியில் செல்வி ஜெயலலிதா அவர்கள். புரியுதா? அப்படிப்பட்ட அவங்க கட்சியில் அவங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது எங்களுடைய சேகர் பாபுவை பற்றி சொல்றதுக்கு? யாருடைய சேகர் பாபு? யாருடைய சேகர் பாபு? எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சேகர். அதுக்கு முன்னாடி இருடா, அவங்க முன்னாடி ஒரு தாய் வயித்துல இருந்திருப்பாரு. தாய் வயிற்றுக்கு வருவாரா? ஆமா, தாய் வயிற்றுல இருடா. நானு எனக்கும் தெரியும்டா, அவர் இருந்தாரு. எங்களுடைய சேகர் பாபா. ஆமா, கொஞ்சம் குலாவறீங்களே. இருடா லூசு பழைய ஒரு கல்யாணம் பண்ற, அந்த பொண்ணு எங்கேயோ பிறக்குது, நீ எங்கேயோ பிறந்த, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப நீ கொஞ்சம் குலாவரியா இல்லையா? கல்யாணத்துக்கு சேகர் பாபுக்கு என்ன சம்பந்தம்? அதே மாதிரிதான் சேகர் பாபு வந்து யாருமே வந்து இருந்த இடத்தை பிறந்து வந்த இடத்தை திட்ட மாட்டாங்க. சேகர் பாபுவை ஜெயலலிதா என்ன பண்ணுச்சு தெரியுமா? நிறைய அதுக்கு தெரியாது இல்ல. சேகர் பாபு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாரு அப்போ அதிமுகவுக்கு. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து ஆட்சி இல்லாத போது கூட
வீட்டுக்கெல்லாம் நிரந்தரமா ஒரு 15 பேர் 20 பேரை வந்து செக்யூரிட்டி எல்லாம் போட்டு பாதுகாத்தாரு. அப்படி பாதுகாத்தவரை திரும்ப ஆட்சிக்கு வந்த உடனே அவர்கிட்ட இருந்த மாவட்ட செயலாளரும் புடுங்கிட்டு விட்டீங்க. ஆமா, உள்ளடி வேலை பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்க. அதான் ஜெயலலிதாவும் எம்ஜிஆருடைய ஆத்மா வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். துரோகமா? யாரு இது? எதிராக துரோகம். ஜெயலலிதா பண்ணதான் துரோகம். என்ன துரோகம்? சேகர் பாபுக்கு பண்ணது பெரிய துரோகம். அப்படியா? ஆமா. ரெண்டாவது எம்ஜிஆர் இருக்கும்போது அவர் ஒண்ணும் கட்சிக்கு வரல, புரிஞ்சுக்கோ. ஜெயலலிதா ஆட்சியில தான் வந்தாரு. சரி, யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அது பேர் துரோகம் கிடையாது. இங்க பாரு, நீங்க பேசக்கூடாது. ஆனா அதிமுக இருந்து ஓடுற எல்லாம் திமுக தான் வந்து சேருது. ஏன் அப்படி? டேய், நாங்க தலைமைடா. எது தலைமை? நாங்க தான் பிச்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு போறாங்க, பிச்சு இழுத்துறது. அண்ணாருக்கு வெளியில போறேன், இங்க வாங்க கட்சி சேரு கூட்டணி கட்சியா வாங்குறாங்க. விஷயம் புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு வந்து காவேரி வருது. யாரு? காவேரி நதி அது வருது. அந்த காவேரி நதியில எத்தனை கிளை நதிகள்லாம் சேர்ந்து வருது தெரியுமா? அதே மாதிரி கடைசியில எங்க போகுது? என் கடலுக்கு தான் போகுது. என்ன செய்யறது? ஒன்னத்துக்கு உபயோகம், கடல்ல போய் கலக்குது, சங்கமிக்குது. அது மாதிரி எல்லா நதிகளும் எல்லா கட்சி தொண்டர்களும் எங்கள்கிட்ட வந்து ஐக்கியமாயிடுறாங்க. அவ்வளவுதான். நீங்க எப்படி என்ன பெரிய காந்தமோ? நாங்க தான் வந்து திராவிடத்தினுடைய அடிக்கோலை. நாங்க தான். திராவிடம்னா என்ன? திராவிடம்னா என்ன? இந்த திராவிட நாடு, இது திராவிட நாடு, இதுதான். நாங்க திராவிடமே இல்லன்றா. அப்புறம் நீ சொன்னா சரியாயிடுமாடா? நான் சொல்றேன்டா. நீங்க சொன்னா சரியாயிடும். நான் சொன்னா சரியா இருக்கும். ஏன்னா தெலுங்கர், நான் தெலுங்கன், தமிழன், மலையாளி, கன்னடன் எல்லாம் ஒண்ணுதான்டா. அவன் முடியாதியா? அது இல்லன்னா நீ போட நாய் மேய்க்க முடியாது. எல்லாமே ஒண்ணு. அப்ப ஹிந்திக்காரன் எல்லாமே ஒண்ணா? நீ இங்க பாரு, நாய் மேய்க்கிற விட்ட போ. நீ அவளுக்கும் உனக்கும் தான் உறவு. நீ போ, அவன் நாய் மேய்க்கிறவளோட. நாய் மேய்க்கிறவன யாரியா? அதெல்லாம் யாருன்னு நாங்க சொல்ல மாட்டோம். உங்க கொழுப்பு நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப அங்கே டச் பண்றீங்க நீங்க. சொல்றேன். அவங்களுக்கு உங்க மேல என்னையா கோவம்? எனக்கு என்ன கோவம்? எனக்கு ஒண்ணு கோவம். உங்களுக்கு இந்த சாணாலே பிடிக்கிறது இல்ல. மேல உள்ள மத்தியில உள்ள சாணாலும் பிடிக்கிறது இல்ல, சென்னையில உள்ள சாணாலும் பிடிக்கிறது இல்ல. கொழுப்பு அதிகமாயிருச்சு உங்களுக்கு. ஆமா, கொலஸ்ட்ரால் செக் பண்ணணும். ஆமா, கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கு, மாத்திரை சாப்பிடும். சார், இப்போ சமீபத்தில் வந்து புதுச்சேரியில் தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 90% வாக்குப்பதிவு பதிவாகியிருக்கு. இது இவ்வளோ வாக்குப்பதிவு பதிவானதில் வந்து முதல் முறையாக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சகோதரி, எனக்கு நம்பிக்கை. யாரு சகோதரி? அவங்க உங்க சகோதரியா? அக்கா. சரியா? இப்போ வந்து இந்த 90% நான் என்ன சொல்கிறேன்னா, சித்து விளையாட்டு விளையாடி இருக்கு. ராமசாமி கூட அந்த முன்னாள் முதலமைச்சரோட கூட்டணி வச்சு பயணிக்குதே ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய திருவிளையாடல், அந்த திருவிளையாடலில் இது நடந்திருக்கு. இனி ஓட்டு எண்ணும்போது தான் தெரியும் எப்படி என்னங்கிறது உண்மை. ஆனால் விஜய் அவர்கள் அனைவரையும் வந்து வாக்கு செலுத்துங்க அப்படின்னு பேசின ஒரே காரணத்துக்காக தான் இங்கே அதிகமாக வந்து வாக்குப்பதிவு நடந்திருக்கு. நல்லது டாக்கன்னு நான் தப்புன்னு சொல்லலையே. 90% வாக்குகள் பதிவாயிருக்குன்னா வெற்றி தான். அது உண்மையிலே பதிவாயிருக்கணும். சும்மா ஷிப்பில் பதிவாகி பிரயோஜனம் இல்லை. உண்மையிலேயே மக்கள் வந்து பூத்துல வந்து ஓட்டு போட்டுருக்கணும். படிச்சவர் மாதிரி பேசுங்க, சும்மா மாதிரி பேசக்கூடாது. என்னடா சிப்ல அதுவா பதிவாகுமா? ஆமா, அது மக்கள் ஓட்டு போட்டாதான் கவுண்ட் ஆகுங்க. இத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அங்க ஓட்டு எடுக்கும்போது போயிருக்கீங்களா இல்லையா உள்ள பூத் ஏஜென்டா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. என்ன அதான் சொல்றேன், தெரியாட்டி பேசக்கூடாது. அதுவா சிப்ல விட கணக்கு ஏறிக்கிற கவுண்ட் ஏறிக்கிறோமா? சும்மா தெரியாத பேசக்கூடாது. நானு இங்க பாரு, சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லுச்சு? என்ன கரெக்டா இருக்குன்னு சொன்னுச்சு. எல்லாம் இதுல ஏதோ நடந்திருக்கு. அதுக்கு வந்து அந்த மிஷின்ல இருக்கக்கூடிய ஷிப் ஒன்று இருக்கும். ஐயா, அந்த மிஷின்ல ஒண்ணுமே கிடையாது. செக் பண்ணிட்டாங்க தரவா எல்லாமே. ஜஸ்ட் பட்டன் பிரஸ் பண்றது மட்டும்தான் அதுல கவுண்ட் ஆகுறது மட்டும்தான் அதுல வேல்யூவே. ஐயா, ஓட்டு போடும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம கையில மை வைப்பாங்க. நம்ம பேரை நோட் பண்ணிக்கிறாங்களா? உள்ள போறோமா, ஸ்லிப் எடுத்து இது பண்றோமா, பட்டன் அமுக்குறோமா? அமுக்குறது யாரு? அரவிந்த். நான் போட அந்த ஒரு ஓட்டு பட்டன் தான் கவுண்ட் ஆகும். நான் அங்க நான் நிறைய செக் பண்ணி கூட பார்த்தாச்சு. திரும்ப நீங்க அமுக்குனீங்கன்னா ஆகாது. ஒரு டைம் பண்ண மட்டும் பிரஸ் பண்ண முடியும். ஆகுது இல்ல, நீ ஒரு தடவை அமுக்குறே இல்ல, அது 2 ஓட்டா விழுற மாதிரி செக்அப் பண்ணிடுறது. இப்ப உதயசூரியனுக்கு அப்படித்தான் 2 ஓட்டு விழுது. உதயசூரியனுக்கு இல்ல, அங்க இருக்க. அப்ப எப்படி 2021 வந்தீங்க ஆட்சிக்கு? நாங்க இங்க தமிழ்நாட்டுல அவங்களால புடுங்க முடியல. ஏன் எல்லா செட்லயும் பண்ண முடியாது, இங்க பண்ண முடியாதா? ஆமா, நாங்க வெட்டி விடுவோம்ல. மத்த இதுல வெட்ட மாட்டாங்களா? வெட்ட மாட்டாங்கல்ல.
இது என்னையா கதை பேசுறீங்க சும்மா? ஐயா உங்களுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரம் சொல்லிட்டாப்ல இதுல அப்பெல்லாம் பண்ண முடியாதுங்க எல்லாம் கரெக்டா தாங்கன்னு அவரே சொல்றாரு. கார்த்தி சிதம்பரம் பெரிய அந்த அறிஞர், அவர் வந்து சயின்டிஸ்ட், உலகமா சயின் அப்பனும் மகனும் பெரிய புடிக்கிட்டானுங்க. போடா நீ வேற. சரி ரைட்டு, நீங்க பேசுற புதுச்சேரியில விஜய்க்கு அதிகமா ஓட்டு விழுந்துச்சுன்னா சரியா? விஜய்க்கு அதிகமா ஓட்டு விழுந்துச்சு என்ன பண்ணுவான்? எது புதுச்சேரியில அவனே சீஃப் மினிஸ்டர் வரட்டுண்டா நாரா வேணாம். அப்ப ஒத்துக்கிறீங்களா இது வந்து சரியில்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? இங்க பாருங்க ஐயா, அப்ப ஓட்டு மக்கள் வாக்களிச்சா மக்கள் வாக்களிச்சா கரெக்டா பேசுங்கன்னு திரும்ப திரும்ப. அப்ப விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னா இங்க ஜெயிச்சிட்டாருன்னா ஓட் பேசுங்க கரெக்டா இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். அதை மட்டும் ஒத்துக்கிறீங்க. 2020 நீங்க ஜெயிச்சப்ப ஏன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறீங்க? ஏன் ஒத்துக்கணும்? ஏன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறேன். இங்க பாரு, இதெல்லாம் வேற. எது வேற? இது கணக்கு வேற, அது கணக்கு வேற. சரி, அதிகமா வந்திருக்கு புதுச்சேரியில ஓட்டு இந்த முறை. அந்த முறையை விட தாண்டி ரொம்ப அதிகமா வந்திருக்கு. இது வந்து விஜய்க்கான ஒரு வெற்றி வாய்ப்பா தானே பார்க்கப்படுது. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டிலையும் சதவீதங்கள் உயர்ந்தா விஜய்க்கான வெற்றி வாய்ப்பா இருக்குமோ? இருக்கலாம். இருக்கலாம் இல்ல இருக்கும். இருக்கும். அந்த ஒத்துக்கிட்டீங்களே நீங்களே? ஒத்துக்கிட்டேனே. என்ன பிராங்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஆமா. என்னையா நீ கேக்குற, நீ சொல்ற, நான் சொல்றேன். ஆமா ஆமா, ஆமா நீ சொல்றது நான் திரும்ப திரும்ப தானே சொல்லணும். நான் கிளிப்பில்ல தானே. கரெக்டா சொல்லுவீங்களா? ஆமா. விஜய் சிஎம் ஆக பொறுப்பேற்பார். விஜய் சிஎம் ஆக பொறுப்பேற்க மாட்டார். என்ன கிளிப்பில்லைன்னு சொன்னீங்க, மாத்தி பேசுறீங்க. ஆமா, நீ என்ன சொன்ன? விஜய் சிஎம் ஆக பொறுப்பு ஏற்பார். விஜய் சிஎம் ஆக பொறுப்பு ஏற்க மாட்டார். தப்பான கிளியா இருக்கு அது. ஆமா, கிளிக்கு ரெக்கைய வெட்டன வெட்டு. சார் அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து கனிமொழி அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போ அதிமுக தலைமை அறிவிச்சு நான் 7 தடவை வந்து சிறைக்கு போயிருக்கேன், ஆனா நீங்க ஊழல் வழக்குல வந்து சிறைக்கு போயிருக்கீங்க, நீங்களாம் வந்து விமர்சனம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அறிவு கெட்ட எடப்பாடியே, ஊழல் வழக்கு இல்லை அது ஊழல் வழக்குன்னு சொல்லி அவங்கள வந்து எஃப்ஐஆர் தான் போட்டு குற்றம் பத்திரிக்கை வாய்ச்சாங்க. குற்றவாளி இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் விடுதலை பண்ணுச்சு. தவறான தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இது கூட தெரியாமல் ஒரு 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த ஒரு கூமுட்டைக்கு தெரியலன்னா நான் எங்கே போகிறது? முச்சந்தியில் தான் குடத்தை போட்டு உடைக்கணும், நாசமா போ அப்படின்னு முட்டிக்கிறீங்க நீங்கள். ஆமாம், நீங்கள் இது தெரிய வேண்டாமா? யோசிச்சு பாரு. இது வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் சிறையில் அடைக்கிறாங்க. யாரையா? இது ராஜா அண்ட் கனிமொழி. சந்தேகத்தின் அடிப்படையில் எத்தனை நாள் அடைப்பாங்க? எத்தனை நாள்னா என்ன இருக்கு அந்த கேஸ் முடியும். ஐயா, நீங்க எல்லாம் பேசவே கூடாது. அடைச்சதனுடைய விளைவு இன்னைக்கு ஆராசா பேசுன ஆடியோ தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் ரோஜா, அதெல்லாம் நீங்க ரோஜாவா? அதான் ரோஜா யாரியா? இந்தடா நான் சொல்ற கேள்றா. இப்போ சிசோடியாவை வந்து எவ்வளவு நாள் ஜெயிலில் வச்சு 2 ஆண்டு காலம் ஜெயிலில் வச்சானுங்க. சரி, அதனுடைய முதலமைச்சரை கிட்டத்தட்ட ஒரு நெருக்கி 1 ஆண்டு காலம் உள்ள வச்சிங்க. அந்த ஆட்சியை கவிழ்த்திட்டீங்க. அவங்கள ஆட்சியை விட்டு இறக்கி நீ ஆட்சியை பிடிச்சிட்ட. ஆனா கடைசியில சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு? சட்டத்துல எந்த விதமான சட்டத்துல ஓட்டை இருக்குன்னு சொன்னுச்சு. ஓட்டை இருக்குது, போய் ஆட உள்ள கோதுமை வாங்கி கொஞ்சம். அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு? எந்த விதமான முகாந்திரம் இல்லாம அவங்க சிறையில் அடைச்சதே தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த இடி அதிகாரிகளை பூரா கண்டித்து இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. இதெல்லாம் அயோக்கியத்தனத்தினுடைய மொத்த உருவண்டா கண்ணு. நீங்கள் அவர் படித்த ஒரு கிராஜுவேட்டு தான், அவர் ஒன்றும் இப்போ கை நாட்டில் கிராஜுவேட்டு தான் திரு எடப்பாடியார் அவர்கள். அப்படிப்பட்ட எடப்பாடியார்கள் அவர் வந்து இந்த மாதிரி பேசுகிறார் அப்படின்னா, ஒரு கேஸில் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்து 15 நாள் ரிமாண்ட் பண்ணுறாங்க. அந்த ரிமாண்ட் பண்ணி இப்போ ஒன்றும் வேணாண்டா. நேற்றுக்கு நம்ம இந்த உங்களை என்னோட உட்காந்து இப்போ பண்ணாங்கல்ல திரு ஏர்போர்ட் மூர்த்தி, அவரை வந்து எந்த இதில் அடித்தாங்க? குண்டாஸில் போட்டாங்க. கடைசியில் என்னாச்சு? நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? குண்டாஸை கேன்சல் பண்ணிடுச்சு. அப்போ கரெக்ட். எப்படி உங்களை பாஜக பண்ணுச்சோ அது மாதிரி நீங்கள் ஏர்போர்ட் மூர்த்தியை பண்ணீங்க. கரெக்டா ஐயா? ஒத்துக்கிறீங்க, உண்மையை ஒத்துக்கங்க, பதிவாகிட்டு இருக்கு. ஸோ ஐயா சொல்லுங்கய்யா. எங்களை அவன் பண்ணலடா, பாஜகவுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அது வந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலேயே காங்கிரஸ் பண்ணிருச்சோ. காங்கிரஸ் ஆட்சி காலத்துலீங்களா? காங்கிரஸ் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை எப்படியே ஏதாவது அடிக்கிற போல தோணுது. கிண்டி விட்டுட்டோம். சும்மா போ. பண்ணினது காங்கிரஸ், பாஜக மேல எந்த குறையும் இல்ல. பாஜக தான் இப்ப நொட்டி இருக்க கொண்டுட்டு போய் அப்பீல் போட்டிருக்குல்ல, அதுல சிக்கிருவீங்க. ஆராய்ச்சி ஆடியோ இருக்கு, என்ன சிக்க போறீங்க? ஏன்னா அதனால வந்து ரெடியா இருந்துக்கிறீங்க. 1 2 3 அதுக்கு தயாரா இருந்துக்கிறீங்க. இங்க பாரு, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஏர்போர்ட் மூர்த்தியை நாங்க உள்ள கொண்ட போட்டா கோர்ட் சொல்லிருச்சு வெளியே போங்கன்னு. இப்ப யாரு பண்ண சதி? இது
உங்க வாயில இருந்து உண்மை வந்துருச்சா இல்லையா? திமுக திட்டமிட்டே தானே ஏற்பட் மூர்த்தி அவர்களுக்கு மீதான ஒரு இதை வன்மத்தை கக்கிருக்கீங்க. அதுக்கு சம்பந்தம் இல்ல. அவர்களே சொல்லியிருந்தாரு காவல்துறை எடுத்த நடவடிக்கை. நேத்து கூட ஒருத்தனை ஆந்திரால லாட்ஜில வச்சு முந்தா நாள் ஒருத்தனை கைது பண்ணிருக்காங்க, தெரியுமா? தெரியாது. தெரியாதா? சொகுசு வாழ்க்கை கொஞ்சம் குமரியுடன் இன்னைக்கு பேப்பர்ல பாரு. அடுத்த தனிப்பட்ட வாழ்க்கையை ஃபுல்லா நோண்டுறது நம்ம லட்சணம் இது காத்துல பறந்து போய்கிட்டு இருக்கு. என்ன பறக்குது? ஆயில் ஏதோ ஆயில் ஊத்தி போச்சான், ஏதோ ஆயில் ஊத்தி போச்சான். அப்படியா? என்ன ஆயிலியா? இருக்கும் இருக்கும். அது என்ன ஆயில்? அது எனக்கு தெரியாது பா. சொல்லுங்க. அதான் நீங்களே பேசக்கூடாது அடுத்த தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம். அடுத்த பெற்றுமே எட்டி பார்க்காதீங்க. என்னடா நாய் எங்களை பத்தி என்னன்னா பேசுறான், இல்லாதத பூரா. அவர் என்ன சொன்னாரு? கணக்கு வழக்கு காமிச்சு பேசினாப்ல. இது இங்க இவ்வளவு வாங்கினாங்க, இங்க கொடுத்தாங்க, இதுதானே பேசினாரு. வழக்கு நீங்க யாரு வீட்டுக்கு வழக்கு பேசுறது பூரா பொய். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? ஆமா. அப்புறம் ஏன் பயந்தீங்க? நாங்க என்ன மஸ்துக்கு பயப்படுறோம்? அப்புறம் ஏன் கைது பண்ணீங்க? ஆமா, தவறான தவறுன்னு ப்ரூவ் பண்ணணும்ல. இது தவறுன்னு ப்ரூவ் பண்ணணும். நாங்க தவறுன்னு அவன் தான் எவன் சொன்னானோ அவன் தான். ஆமாயா, அவரே ஆதாரத்தை கொடுக்குறாரு. அந்த ஆதாரம் பூரா பொய்யான ஆதாரம். சும்மா அப்பா ஈடு கொடுத்த வரைக்கும் நீங்க எஃப்ஐஆர் போடல. நீங்க எல்லாம் பேசாதீங்க. யோக்கியம் வர ஜம்பெடுத்து உள்ள வைங்க எல்லாரும். ஆமா 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 சார். அதாவது இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து மறைமுகமா டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் வந்து அவங்களுடைய மனைவியை, அதாவது சீமான் அவர்களுடைய மனைவியை வந்து துணை வேட்பாளராக வந்து போட்டிருந்தாரு. ஏன் வந்து உங்கள் மனைவிக்கு கொடுத்தீங்க, நார்மலாக உங்கள் கட்சியில் இருக்க ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்கலாமேன்னு கேட்கும்பொழுது, அவங்க வந்து என்னோட மனைவி எனக்கு உயிருக்கும் மேலானவங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க பிறக்கும் போதிலிருந்தே ஒரு அமைச்சருடைய மகளாக தான் வந்து பிறந்திருக்காங்க, இந்த தகுதி போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ உதயநிதி தகுதி அமைச்சருடைய மகளா பிறந்திருக்காங்க, இந்த தகுதி போதுமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. திமுகவும் கேட்டா இந்த மாதிரி கருணாநிதி அவர்களுடைய பேரு, அதனாலதான் துணை முதல்வர் ஆகிறதுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க பாணியிலேயே வந்து ஒரு நடத்துறாரு கட்சி. சரி, அதுக்கும் எங்களுக்கு ஆதரவா இருக்காருங்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஓட்டு லைட்டா வந்து திமுகவுக்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சுட்டே இருக்கிறாரு. மக்களும் லைட்டான ஒரு ஓட்டா நீங்க ஓட்டை வந்து பார்த்து போடுங்க, டிவி கேக்கு மட்டும் போட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி. டிஎம்கே கூட போட்டுருங்க, ஆனா டிவி கேக்கு மட்டும் போட்டுறாதீங்க அப்படின்னு மறைமுகமா சொல்றாரு. யார்கிட்ட சொன்னாரா? பரப்புரை எப்ப சொல்றாரு சார்? எந்த பரப்புரையில எந்த ஊர்ல சொன்னாரு? ஏன்னா இதெல்லாம் சென்சிட்டிவான மேட்டர். அதாவது மறைமுகமா சொல்றதா ஒரு கருத்து இருக்கு. ஐயா இவ்வளவு நேரம் அந்தரங்கம்லாம் பேசிவிட்டு அதெல்லாம் சென்சிட்டிவா தெரியல, இது சென்சிட்டிவா தெரியுது. ஆமாடா. என்ன? ஆமா, ஒரு கட்சி தலைவர் அவரு ஓட்டு வந்து திமுகவுக்கு போடும். அவரு டைரக்டா சொல்லல, மறைமுகமா நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போடாதீங்க. ஏன்னா அவருடைய முக்கிய எதிரியே யாருக்கு வேணா ஓட்டு போடுங்கன்னா ஏன் எடப்பாடிக்கு போடக்கூடாதா, பாரதிய ஜனதா கட்சிக்கு போடக்கூடாதா, இவருக்கு போடக்கூடாதா? திமுகவுக்கு ஓட்டே போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தர் இப்ப யாருக்கு வேணாலும் போடுங்கன்னு சொல்றாருன்னா அப்ப மறைமுகமா. ஆமாமா. இப்ப உனக்கு என்ன தெரியணும்? ஆமா, சீமா எங்களோட தான் இருக்காரு. சீமானும் நாங்களும் ஒற்றும் உறவும் எங்களுக்குள்ள இருக்கு, குடுக்கல் வாங்கல் இருக்கு. ஆகையினால சீமான் எங்களுக்காக தான் பரப்புரை பண்றாரு. சீமான் தொண்டர்கள்லாம் திமுகவுக்கு தான் வாக்களிக்க போறாங்க. திமுக அமோக வெற்றி பெற போகுது சீமானால. போதுமா? சீமான் அவர்கள் திமுகவுடைய பி டீம் அப்படின்னு வந்து பி டீம்னு அதுக்கு நேரடியா எங்களுக்கு ஆதரவு அவ்வளவுதான். பி டீம் ஏ டீம்ங்கிற பிரச்சனையே இல்லை. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அக்கா சொல்ல, நாங்க சொல்லல, இந்த மாதிரி அவர் வந்து பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு கருத்து வந்து எழும்புது. நான் தான் சொல்றேனே, இந்த மாதிரி கருத்து இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, எங்களுக்கு அந்த தொண்டர்கள்லாம் எங்களுக்கு வாக்களிக்கணும், நாங்களே கேட்குறோம். நானே கேட்குறேன், சீமான் அவர்களோடு இருக்கக்கூடிய தம்பிமார்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள், வாக்களியுங்கள். அவ்வளோ போதுமா? போதுமா? நாங்க கேட்கல சார். இதுக்கான பதில் வந்து மக்கள் தரப்புல இருந்து மக்கள் கொடுப்பாங்கல்ல, பார்ப்போம். மக்கள் என்ன பதில் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். சரிங்களா? நீங்க தான் 90ல போடுறீங்க, எல்லாமே 90 கட்டிங்ஸ் இல்லை இப்போ, அதனால பார்ப்போம். ஆமா, அங்க வந்து 90 தானே ஆயிருக்கு. 90% வாக்குப்பதிவு. அதான்டா 90னா என்ன, 90னா என்ன, 90னா என்ன? அப்ப 90% அப்படின்னு சொல்லுங்க. ஏன் 19 சொல்றீங்க? ஏன் 19 சொன்னா? இல்ல திமுக தமிழுக்கு 19 சொன்னா என்ன? எதுக்கு என்னையா? அது 19 என்னன்னு தெரியும். சரி, அது தெரியாம தெரியாம அந்த அக்காட்ட கேளு சொல்லுங்க. அதாவது திமுக தமிழுக்கு முன்னுரிமை தரும்னு சொன்னீங்க. இப்ப ஏன் ஆங்கிலத்துல பேசுறீங்க? அப்ப நீங்க தமிழ்ல தானே பேசுறீங்க. அங்க பாரு, நான் வந்து இப்ப டிபேட்ல தான் உட்கார்ந்திருக்கேன். நான் டிபேட்ல தான் உட்கார்ந்திருக்கேன்.
நான் வந்து தூய தமிழில் பேசணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து பொதுக்கூட்டத்தில் பேசும்போது என்னுடைய தமிழ் அங்கே வந்து ஐயா 90னா என்னையா சொல்லிட்டு போங்களேன். 90ன்னு அர்த்தம். எதுக்கு இது சம்மந்தம் எல்லாம் பயன்படுத்துறீங்க? வீரனுக்கு தாண்டா, வேற என்ன உனக்கு அதெல்லாம் விளக்கமா சொல்ல. வீரனுக்கு 90யா? ஆமா சார். எடப்பாடி அவர்கள் வந்து சொல்றாரு பால்டாயில்னு சொன்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு ஒன்றும் கோவம் இல்லை. பால்டாயில்னு சொல்லட்டும். நான் பிரசிடண்ட்டுக்கு நான் நின்று தோற்று போயிட்டோம், அதனால நாங்கள் ஒரு கொலை கேஸில் மாட்டணும்னு கூட சொல்லட்டும். எங்களுக்கு அதை பற்றி என்ன கவலை? அவர் எதை வேணாலும் சொல்லட்டும், யார் காலில் வேணாலும் கும்பிடு விழட்டும், யார் வேணாலும் காலை தூக்கி காமிச்சா அவர் சொல்றாரு நாங்க இத ஜெனரலா தான் வந்து சொன்னோம். இதுக்கு சம்பந்தமான ஒருத்தர் கொந்தளிக்கிறாரு. அது சம்பந்தமா அவரு தான் பாலிடால் குடிச்சாரு. சரியா? எங்க ஆளு வந்து பாலிடால் குடிக்கவே இல்ல. பாலிடாலுக்கு இங்க சம்பந்தமே இல்ல. தெரியாதனமா பேசுறாங்க. சிட்டியில பாலிடால் எங்க இருந்து வரும்? கிராமப்புறங்கள்ல தான் விவசாய பூச்சிக்கொல்லி மருந்து தான் இந்த பாலிடாலுங்கிறது. அது சிட்டியில நகரத்துல நம்ம வீட்டுகள்ல எல்லாம் பாலிடால் இருக்குமா? பால்ல கலந்தீங்களாமே இருந்துச்சா? பால்ல கலந்தீங்களா நீங்க? அதான்டா இருந்துச்சா. பால்ல கலந்து மக்களுக்கு எல்லாம் கொல்றதுக்கு ஊத்திட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ. அதுவும் வெள்ளையா தான் இருக்கும், அதுவும் வெள்ளையா தான் இருக்கும். பாலும் வெள்ளை, நாங்களும் வெள்ளை. அதனால அப்படி கொடுத்தோம். போங்கடா பொறதேசி பசுக்கலாம். ஏன் அப்படிங்கன்னா கடுப்பாகிறீங்க பால்டால்னு சொன்னாலே? அப்படி சொல்லக்கூடாது கண்ணு. அது யமன் மாதிரி. பாலிடால்ங்கிறது யார் ஒருத்தர் குடிச்சாங்க. கடையில போய் என்ன கேக்குறது? யமன் கொடுங்கன்னு கேப்பீங்களா? அது கடையில போய் என்னன்னு கேப்பீங்க? பாலிடால் கொடுன்னு தான் கேப்பேன். அப்புறம் அப்படி கேக்குற. அப்படிதான் கேட்கணும். அப்ப எடப்பாடியை மட்டும் விமர்சனம் பண்றீங்களே பால்டாயில்னு. ஏமா அது நடந்ததுடா. இங்க பாரு. அப்ப இது நடக்கல. அப்ப இதுவும் நடந்ததா தான் வந்து சொல்றாரு. அதுக்கு கொந்தளிக்கும் செய்தி. ஐயா விட்னஸ் இருக்கியா? இதுக்கு விட்னஸ் இல்ல. இருக்குது. இருந்தா சொல்லு. இருக்குது. சொல்லு. என் கூட ஆளு காட்டுறேன். நீ காட்டு. விட்னஸ் ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, கண்ணால் பார்த்து அத்தனை பேர் இருக்காங்க. கதை அவர் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆனது. ஏன் அட்மிட் ஆனாரு? அவருக்கு உடல்நல சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு போனாரு. எனக்கு இந்த பிரச்சனை பேசுறதே எனக்கு பிடிக்காது. இங்க பாரு, அவருக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ். அந்த ஒரு படம் சரியா ரிலீஸ் ஆகல அந்த நேரம். அதனால மென்டல் ஸ்ட்ரெஸ்னால அவர் எம்எல்ஏலாம் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி தான், இப்போ இல்லைடா. அந்த மென்டல் ட்ரஸ்ட்னால அவர் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு 10 நாள் 15 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வந்தார். அவ்வளோதான். இதை போய் எல்லா பேரும் அவர் பாலிடாலை குடிச்சிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டாரு. ஏன்டா இந்த காலத்தில் போய் பாலிடாலை குடிச்சிட்டா போகணும்? ஒரு மாத்திரை போடலாம், இல்லை ஒரு ஊசி போட்டாலே அந்த ஊசியை பிடுங்கிறதுக்கு முன்னாடி உயிர் போயிரும்டா. இருக்காது மாதிரி. ஆமா, கொஞ்சம் கொடுங்களேன் எனக்கு. அப்படியெல்லாம் நிறைய பேர் குத்த வேண்டியது இருக்கு. அது அப்படியெல்லாம் குத்துனேன்னா போயிடும். அங்கே நான் பார்த்துருக்கேன், கண்ணார பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருந்தது. அந்த டாக்டர் வந்தார். சார் இது ரொம்ப புண்ணு அவஸ்தைப்படுது, இதை கொண்டு வரணும் அப்படின்னேன். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு வரேன்னு போய் மறுநாள் வந்தார். ஒரு சின்ன இந்த இவ்வளோ தண்ணி தான், அதை அவர் தட்டினார், செஞ்சில் எடுத்தார். டாக்டர் ஒரு அவங்களே மூடி வச்சுருக்காங்க. வாய்க்கு அந்த கவசத்தை மாட்டி அந்த இன்ஜெக்ஷன் போட்டுரும். அவ்வளோதான். அவங்க ஒன்றுமே காணோம், போச்சு. கோவிந்தா. அது மனுஷனுக்கு போட்டாலும் யாருக்கு போட்டாலுமே அப்படித்தான்ட்டார். சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வர்றேன், உங்க கதையை கேட்டு தூக்கம் தான் வருது எனக்கு. இல்லை, எடப்பாடியாருக்கு வந்து அவங்க ஐயா இந்த கேள்வி திரும்ப முதலமைச்சராக வந்துடலாம், ஒரு 5000 கோடி சம்பாரிச்சிடலான்னு 5 லட்சம் கோடின்னு சொல்லாமல் 5000 கோடின்னு சொன்னார். யார்? அவர் பேர் அடிக்கிறதும் எனக்கு மறந்து போகுது. செங்கோடையன் என்ன சொன்னார்னா 5000 கோடி வரும் விஜய் கூட்டணிக்கு வந்தா அப்படின்னு நினச்சாரு. விஜய் கூட்டணிக்கு வரல, அதனால அவருக்கு 5000 கோடி போச்சு. அதனால என்ன கழுவி ஊத்துறாரு அப்படின்னு பேசுகிறாரு. அதுக்கு அவர் வயிறறிஞ்சு ஏகப்பட்டது பேசினார். அவர் வயிறறிஞ்சு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசினார். அதெல்லாம் நம்ம இங்கே பேச வேண்டாம். பாவம், அவர் செங்கோடைன்னு எனக்கு நல்ல பழக்கம்தான். ஆனால் என்னமோ என்னுடைய பணத்தை கூட அவர் தான் ஆட்டையை போட்டாருன்னு சொல்லி கட்சி ஆஃபீஸில் சொல்கிறாங்க. மேடம் என்கிட்ட கொடுக்க சொன்ன பணத்தை 1,26,00,000 ரூபாய் நான் அக்கௌண்ட்டு கொடுத்துருந்தேன் 2001 தேர்தலில். அந்த பணம் எனக்கு வந்து சேரவே இல்லை. கடைசியில் விசாரித்ததில் செங்கோடையன் தான் கணக்கு வழக்கெல்லாம் கொடுத்து வாங்கிட்டு போனாருன்னு சொல்கிறாங்க. அது கடவுளுக்கு தான். ஏன்னா நான் வந்து பார்க்கல, யாரையும் நான் குற்றம் சொல்லலை. ஆனால் மொத்தத்தில் எனக்கு அந்த பணம். உங்களை எத்தனை பேர் தான் ஏமாத்தினாங்க புரியலையே. செங்கோட்டையும் கடைசி ஏமாத்திட்டாராங்களா? 1 கோடி ரூபாய் ஏமாத்திட்டாரா? இப்படி கையை பிடிச்சிட்டு சார் மீ செய் காது சார், மீ கால் சார், இது அதுலயும் தெலுங்கா அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் என்னை ஏமாத்தானே செஞ்சாங்க. வேற என்ன வேணும்? எல்லார்ட்டும் ஏமாறுறீங்க, என்கிட்டலாம் ஏமாறவே மாட்டேங்கிறீங்க. 10 ரூபா கொடுக்குறீங்க கேட்டா.
நான் 5 ரூபா கொடுத்தேன், உனக்கு 10 ரூபா கொடுத்துருக்கேன். பெரிய விஷயம் இல்லையா? அது பெரிய விஷயம் தான். 5 ரூபா கொடுத்தவங்க இன்னைக்கு 5000 கோடி சொந்தக்காரவங்களா இருக்காங்க. நீ 10 ரூபா கொடுத்துருக்க, நீ 10,000 கோடி சொந்தக்காரனா என் காலத்துல இல்லைனாலும் என் புள்ள காலத்துல வந்துருவே. இல்ல, கவலைப்படாத. அப்படியா? அது கொள்ளையடிச்சா இல்ல நேர்மையாவா? நேர்மையா தான். நேர்மையா பார்த்தா அவங்க கொள்ளையடிச்சாங்க. கொள்ளைன்னா லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சாங்க. திமுக ஆட்சியில? திமுக ஆட்சியில இல்ல, அதுக்கு முன்னாடி AA போட்டுக்கோ, பெரிய திமுக ஆட்சி. ஆமா, அதுல. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 71,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.